காத்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் நாம் எடுக்கப் போகிற முடிவு நம்முடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்கப் போகிறதா அல்லது இருள்மயமாக்கப் போகிறதா என்பதை தீர்மானிக்கப் போகிறது. இதுவரையும் நாம் சந்தித்த தேர்தல்களைப் போல இது சராசரியான தேர்தல் அல்ல. இதுவரை எந்த தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து காய்களை நகர்த்த இந்த தேர்தலில் அவர்கள் தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியையும் ஒரு சேர குறிவைத்து காய்களை நகர்த்தி அரசியல் செய்து வருகிறார்கள். என்ன காரணம் என்றால் கலைஞரும் இல்லை, ஜெயலலிதா அம்மையாரும் இல்லை, பரந்துபட்ட அளவில் வெகுமக்களிடையே செல்வாக்கு பெற்ற பெரிய தலைவர்கள் 2 பேர் இல்லாத நிலையில் இதுதான் நல்ல வாய்ப்பு. இரண்டு திராவிட கட்சிகளும் ஒரு கட்சியை வீழ்த்திவிட்டு பாரதிய ஜனதாவை இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழகத்திலே வளர்த்துவிட வேண்டும் என்கிற முனைப்பு அவர்களுக்கு மேலோங்கி இருக்கிறது. ஆகவேதான் நேரடியாக அவர்களால் களத்திலே இறங்கி திமுகவோடும் திமுக கூட்டணி கட்சிகளோடும் மோத முடியாது என்பதால் அதிமுக முதுகிலே ஏறி பாமக முதுகிலே ஏறி பாதுகாப்பாக சவாரி செய்து தமிழக அரசியலை அல்லது தமிழக அரசியல் களத்தை கைப்பற்ற பார்க்கிறார்கள், ஆக்கிரமிப்பு செய்ய துடிக்கிறார்கள். இதை முன்னுணர்ந்துதான் 2014 பொதுத் தேர்தலின் போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எச்சரிக்கை விடுத்தோம். இடதுசாரிகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் அனைவருக்குமான ஒரு எச்சரிக்கையாக அல்லது ஒரு அறைகோலாக விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிந்தோம். என்ன முன்மொழிந்தோம் என்றால், பிரதமர் வேட்பாளராக மோடியை அறிவித்திருக்கிறார்கள். மோடி வெற்றி பெற்று பிரதமராகிவிட்டால் இந்திய மண்ணை எவராலும் காப்பாற்ற முடியாது, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க முடியாது, பெரும் தீங்கு விளையும். எனவே மோடி பிரதமராக விடாமல் தடுக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வராமல் தடுக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை 2014 பொதுத் தேர்தலில் இருந்து சொல்லி வருகிற இயக்கம்தான், அடிவெயில் வலிக்க கத்தி வருகிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதற்காக நாம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை கூட டெல்லிக்கு சென்று சந்தித்து அவர்களோடு பேசுகிற ஒரு முயற்சியை மேற்கொண்டு மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். தப்பி தவறி மோடி பிரதமரானால் தமிழ்நாட்டை எந்த சக்தியாலும் இந்தியாவை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாமல் போய்விடும். எனவே இடதுசாரிகள் காங்கிரசோடு இதர மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேசிய அளவில் ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்த வேண்டும். பாரதிய ஜனதாவை ஆட்சிக்கு வரவிடாமல் எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற கவலையை வெளிப்படுத்தினோம். தொடர்ந்து தேர்தல் நடந்து மோடி பிரதமராகி கடந்த ஒரு முறை அல்ல 2வது முறையாகவும் பிரதமராகி விவரிக்க முடியாத அளவுக்கு சொல்லனா துயரங்களை மக்கள் அனுபவிக்கிற அரசாக மோடி அரசு 7 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. 7 ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்கிறது. வருகிறதே வந்தால் 2 ஆண்டுகள் என்னென்ன அவலங்கள், அட்டூழியங்கள், அநீதிகள் யார் அவரை தட்டி கேட்க முடியும் என்கிற ஒரு இருமாப்பு பாஜகவுக்கு மேலோங்கி இருக்கிறது. உலகமே இந்திய அரசை பழித்து சொல்லக்கூடிய அளவுக்கு மோடியின் நடவடிக்கைகள் மக்களுக்கு விரோதமாக அமைந்திருக்கின்றன. அதில் இந்திய நாடே கொந்தளிக்கக்கூடிய வகையில் இஸ்லாமிய பெருங்குடி மக்களும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஜனநாயக சக்திகளும் வீதிக்கு வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று நாம் போராடினோம். அந்த சட்டம் எவ்வளவு சூழ்ச்சி நிறைந்த சட்டம், ஒரு நோக்கத்துடன் கூடிய சட்டம்,
சிறுபான்மை சமூகத்திற்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என்பதை நாடு அறியும், உலகம் அறியும். விவரித்து சொல்ல தேவையில்லை. அதை போல அண்மையிலே வந்த புதிய வேளாண் சட்டங்கள், விவசாயத்தையே தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சதி முயற்சி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது மோடி அரசு. என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள், யார் குடியை வேண்டுமானாலும் கெடுப்பார்கள், யார் சாப்பிடுகிற சோற்றிலும் கூட மண்ணை எண்ணி கொட்டுவார்கள். இதுவெல்லாம் அரசியலில் தவிர்க்க முடியாத ஒன்று என்று வியாக்கியானம் சொல்லுவார்கள். 7 ஆண்டு காலம் சொல்லனா துயரங்கள் நிறைந்த காலமாக நடந்திருக்கிறது. எல்லா பொருள்களும் விலைவாசி உயர்ந்து நிற்கிறது. குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு, சாலை வசதிகள் நிறைவு செய்யப்படுகிறது, அதிலும் மனநிறைவு இல்லை. மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு, இதற்காகவே ஒரு கட்சி இந்தியாவில் இயங்குகிறது என்றால் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. அவர்களுக்கு அடிப்படை பிரச்சனைகளை பேசுவதை விட முஸ்லீம் வெறுப்பை விதைப்பதும் கிறிஸ்தவ வெறுப்பை விதைப்பதும் தான் முதன்மையான செயல் திட்டங்களாக உள்ளன. இதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். சிறுபான்மை சமூகத்தினரை பாதுகாக்க வேண்டும், அவர்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். இந்த தொலைநோக்கு பார்வையோடுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது, அங்கம் வகிக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக எவ்வளவு பேரை களமிறக்க இருக்கிறது பாஜக என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக மட்டும் திமுக கூட்டணியை எதிர்க்கவில்லை, அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக மட்டும் எதிர்க்கவில்லை. பாஜக மேலும் பல கட்சிகளை இறக்கிவிட்டு அனைவரையும் திமுகவுக்கு எதிராக, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக லாவணி பாட வைத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் எதனால் நிகழ்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜகவுக்கு பல செயல் திட்டங்கள் உள்ளன. அதில் தமிழ்நாட்டில் உள்ள செயல் திட்டம் கலைஞரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை, திமுகவையோ அதிமுகவையோ இரண்டில் ஒன்றை அழித்துவிட்டு இரண்டாவது பெரிய கட்சியாக பிஜேபியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது அவர்களின் முக்கியமான செயல் திட்டங்களும் ஒன்று. திமுகவை பொறுத்தவரையில் அதை வீழ்த்த முடியாது. அதிமுகவை பொறுத்தவரையில் ஜெயலலிதா அம்மா இல்லை, எனவே பலவீனமாக இருக்கிறது. தலைமை சண்டை நடக்கிறது. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா என்று ஒருவருக்கு ஒருவர் ஈகோ சண்டை நடக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிமுக முதுகிலே ஏறி சவாரி செய்து கொண்டே அதிமுகவையும் காலி பண்ணிவிடலாம் என்பதுதான் பிஜேபியின் செயல் திட்டங்களில் முதன்மையானது என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படித்தான் அவர்கள் சசிகலா அம்மையாரையும் அவருடைய குடும்பத்தாரையும் அச்சுறுத்தி ஓரம் கட்டிவிட்டு அவன் தலைமை பொறுப்பை அல்லது ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை ஓ பன்னீர்செல்வம் அவரிடத்தில் ஒப்படைத்து துணை முதலமைச்சர் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கைகளிலே ஒப்படைத்து இன்றைக்கு பினாமியாக இருந்து மறைமுகமாக தமிழ்நாடு அரசை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். இந்த தேர்தலில் அவர்கள் நேரடியாகவே ஆளுங்கட்சியாக மாறிவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதற்காக அவர்கள் என்னென்னவோ வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது என்கிற நிலையில் அதிமுகவை பலவீனப்படுத்த முடியும், அதிமுகவை சிதறடித்துவிட முடியும், அதிமுகவில் வெற்றி பெறுகிற உறுப்பினர்களை எல்லாம் விலைக்கு வாங்கிவிட முடியும் என்கிற நம்பிக்கையோடு தான் பிஜேபி இந்த தேர்தலை சந்திக்கிறது. இந்த தேர்தலில் அதிமுக தொண்டர்களுக்கு, இந்த தொகுதியை சார்ந்த நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருந்து, ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசமாக இருந்து, ஏன் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருந்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்தால் அது அதிமுகவுக்கு பயன் தராது, பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் பயன் தரும். அதுதான் வலிமை பெறும். ஆக மறைமுகமாக நீங்கள் பாரதிய ஜனதாவை இங்கே வளர்ப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய சூழல் அமைந்துவிடும். அதற்கு ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டிலே வலிமை பெறுமானால்
குஜராத்திலே நடந்த கொடூரம் இங்கே அரங்கேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரே நாளில் 3000 இஸ்லாமியர்களை கொன்று குவித்த கொடூர ஆட்சிதான் குஜராத்திலே மோடியின் ஆட்சி. கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றிலிருந்து சிசுவை எடுத்து கண்ட துண்டமாக வெட்டி போட்ட மதவெறியர்களின் கட்சியான பாஜகவின் ஆட்சிதான் மத்தியிலே உள்ளது. அவர்கள் தமிழ்நாட்டில் வந்தால் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலே உரசலை உண்டு கொள்வார்கள், முரண்பாட்டை ஏற்படுத்துவார்கள், மோதலை தூண்டுவார்கள், அமைதியான வாழ்க்கையை சீர்குலைப்பார்கள், சகோதரத்துவத்தை சிதைப்பார்கள், சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிந்து விடுவார்கள். அதற்கு இடம் தந்துவிடக்கூடாது. நாட்டை காப்பாற்ற, மொழியை காப்பாற்ற, நம்முடைய மக்களின் கலாச்சாரத்தை பாதுகாக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை பெற்ற சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவை பெற்ற சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவை பெற்ற சின்னம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் ஆதரவை பெற்ற சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் ஆதரவை பெற்ற சின்னம், இந்திய தேசிய லீக்கின் ஆதரவை பெற்ற சின்னம், மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், இஸ்லாமியர்களின் உணர்வுகளை மதிக்கும் சின்னம், இஸ்லாமியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் சின்னம், இந்து முஸ்லீம் ஒத்துழைத்து குரல் கொடுக்கும் சின்னம், சிஏஏ சட்டத்தை தொடர்ந்து எதிர்த்து போராடி தேசம் காப்போம் பேரணியை நடத்திய சின்னம். இஸ்லாமிய சட்டங்களே சிந்தனை செல்வன் அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக பணியாற்றக்கூடியவர். தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு ஒரே தொகுதிதான். சொந்த தொகுதி வேற தொகுதி என்பதெல்லாம் ஒரு பொதுச் செயலாளருக்கு பொருந்தாது. அவர் நெய்வேலியில் பணி செய்து ராஜினாமா செய்துவிட்டு பொதுவாக்கிக்கு வந்தவர். என்னுடைய அழைப்பை ஏற்று அவர் காட்டுமன்னார்குடி தொகுதியை பொறுத்தவரையில் எல்லா பிரச்சனைகளுக்காகவும் உடனுக்குடன் வந்து களத்திலே நின்றவர், நிற்பவர், தொடர்ந்து நிற்கக்கூடியவர். அவர் வெற்றி பெற்றால் சட்டமன்றத்தில் நம்முடைய கொள்கைகளின் அடிப்படையிலே குரல் கொடுப்பார், வலுவாக குரல் கொடுப்பார், துணிச்சலாக குரல் கொடுப்பார். இஸ்லாமிய சொந்தங்களின் உணர்வுகளை அங்கே பிரதிபலிப்பார். எனவே அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள், பானை சின்னத்திலே வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேட்பாளராக நானும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூஞ்சில பவுடர் அடிக்கிற கருப்பா இருக்கு, ஆனா ஆயமொழிக்கு தானா மூஞ்சி பளிச்சனாய் போயிடுது. அவ்வளவு மதிச்சு அவ்வளவு சந்தோஷம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு முறை நானும் நமது சின்னம் வேட்பாளர் தான் கேட்டாலும் முன்னாடி கொண்டு வந்து திருப்பி ஓரம்பா பாவன
ஏற்கவில்லை, மனம் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே ஒரு பொதுக்கூட்டமாவது குமராட்சியிலே நான் பேச வேண்டும். தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, அதற்குரிய ஏற்பாட்டை செய்யுங்கள். நான் 3ஆம் தேதி மாலை பொதுக்கூட்டத்திற்கு வருகிறேன் என்று கேட்டுக்கொண்டேன். இப்போதுதான் எனக்கு மன நிறைவாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனதில் இருந்த அந்த குறை அகன்று இருக்கிறது. உங்களை எல்லாம் பார்த்த பிறகு உங்களிடையே மேலெழும்புகிற அந்த உணர்ச்சி மிகுந்த எழுச்சியை பார்க்கிற போது, என் மீது நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை நான் பார்க்கிற போது எனக்கு கூடுதல் பலம் கிடைக்கிறது, ஒரு சக்தி பிறக்கிறது. ஆகவே மறுபடியும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நான் வெளிப்படுத்துகிறேன். இங்கே திரளாக கூடியிருக்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் உரித்தாக்குகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கிறது. கொஞ்ச நேரம் கொடி அசைக்காம இருங்க, குட்டி சிறுத்தைகள் கொஞ்ச நேரம் கொடி அசைக்காம இருங்க. இப்ப நான் பேசுவது மட்டும்தான், உங்க காதுகள் மட்டும்தான் திறந்திருக்கும், காதுகள் மட்டும்தான் திறந்திருக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். என்ன பேசுகிறேன் என்பதை சில நிமிடங்கள் நீங்கள் பொறுமையாக அமைதியாக கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கொடி மீது எனக்கும் பெரிய ஆசை உண்டு. கொடியை பார்த்தால் மகிழ்ச்சி அடைவேன். வண்டியிலே வருகிற போது ஒரு தம்பி என் கையில கொடியை கொடுத்தார். அவ்வளவு மகிழ்ச்சியாக வாங்கி நான் அதை அசைத்து அசைத்து பார்த்தேன். எனக்கே அந்த ஆசை இருக்கிற போது குட்டி சிறுத்தைகளுக்கும் கட்டாயமாக அந்த ஆசை இருக்கும். மிகவும் அழகான கொடி, நீலம் சிவப்பு, நடுவில் நட்சத்திரம். ஆகவே தோழர்கள் சில நிமிடங்கள் அமைதி காத்து கொடியை தாழ்த்தி அருகிலே அமர்ந்திருப்பவர்களுக்கு இடையூறு இல்லாமல் நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன். தோழர்களே, நாம் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். திமுக கூட்டணியில் நமக்கு 6 தொகுதிகளை தந்திருக்கிறார்கள். அந்த 6 தொகுதிகளில் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லாத வகையில நமக்கு முதலில் ஓகே சொன்ன தொகுதி காட்டுமன்னார்குடி தொகுதி. அதற்காக அண்ணன் தளபதி அவர்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு, லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கும் தெரிகிறது, நம்மோடு கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைவர்களுக்கும் தெரியும், காட்டுமன்னார்குடி என்பது விடுதலை சிறுத்தைகளின் கருவறை. காட்டுமன்னார் கோவில் தானே கற்ப கிரகம் இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கற்ப கிரகம் காட்டுமன்னார்குடி கருவறை. அதனால் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் கூட யாரும் காட்டுமன்னார்குடி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கல. திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் காட்டுமன்னார்குடினா அது விசிகேவி தான் கொடுக்கணும். ஆனா மற்ற 5 தொகுதிகளுக்கு ஒரே தொகுதியை எழுதி கொடுக்கக்கூடாது. இது அல்லது அது அப்படின்னு 2 அல்லது 3 எழுதி தரப்பட்டாங்க. வானூர் அல்லது கள்ளக்குறிச்சி, அது மாதிரி செய்யூர் அல்லது மதுராந்தகம், இப்படி
ஒரே தொகுதியை கேட்காமல் மற்ற தொகுதியெல்லாம் 2, 3 கேட்டா அதுல ஒண்ணு டிக் பண்ணுவாங்க. அதுல பேரம் பேசுற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி இது வேண்டாம் இது எடுத்துக்கீங்க. ஆனால் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகமே நமக்கு முதல் தொகுதியாக ஒதுக்கிய பெருமைக்குரிய தொகுதி காட்டுமன்னார்குடி தொகுதி. அப்படி என்றால் இந்த தொகுதியிலே நாம் கட்டாயம் வெற்றி பெறுவோம் என்பதுதானே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கை, கூட்டணி கட்சிகளின் நம்பிக்கை. அதை நாம் விட்டுவிடலாமா? ஆனால் விட்டுவிட்டோமே 2 முறை. போன முறை நான் போட்டியிட்ட போது வெறும் 87 ஓட்டுல காட்டுமன்னார்குடி தொகுதியை நாம் இழக்க நேர்ந்துவிட்டோம். மாற்றி அறிவித்து விட்டார்கள். நாம் பெற்ற வெற்றியை வெற்றி இல்லை தோல்வி என்று மாற்றி அறிவித்து விட்டார்கள். அப்ப அவங்க ஆட்சி இருந்தது, இப்பவும் அவங்க ஆட்சி இருக்கு கையில, இன்னும் அரசு இருக்கு. அதற்கு முன்பு ரவிக்குமார் என்ற போதும் நாம் அதற்கு என்ன காரணம்? தயவுசெய்து அமைதி காட்ட வேண்டும். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்களிடத்தில் வெளிப்படையாக பேசுவது என்னுடைய கடமை. உங்களிடத்தில் மனம் திறந்து பேச வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வெறும் சராசரி அரசியல்வாதி அல்ல நான். உங்கள் குடும்பத்தில் ஒருவன், உங்களில் ஒருவன். பதவிக்காக பவிஷுக்காக மேடையில் ஒன்றை பேசக்கூடியவன் அல்ல. வாழ்க்கையை இந்த சமூகத்தின் தலைநிமிர்வுக்காகவே முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவன் என்கிற உரிமையோடு எதையும் ஒளிவு மறைவின்றி உங்களிடத்தில் பேசுகிற உரிமையை நான் பெற்றிருக்கிறேன். கடந்த 2 முறை இது நமக்கான தொகுதி என்று எல்லோரும் நம்பினாலும், அப்படி நமக்கு வழங்கினாலும் 2 முறை நாம் வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்ந்து விட்டது. ஏன்? நாம் கவனக்குறைவாக இருந்திருக்கிறோம். எங்கோ ஒரு இடத்தில் நமக்கு பலவீனம் இருந்திருக்கிறது. யார் என்ன செய்தாலும் இந்த தொகுதி என்றைக்குமே விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறுகிற தொகுதி என்ற நிலையை நாம் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் நாம் அதை இழக்க நேர்ந்து விட்டது. அவர்கள் கைகளில் ஏராளமாக காசு பணம் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய கைகளில் காசு பணம் இல்லை. இன்றைக்கு இந்த 6 தொகுதிகளிலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற இடத்தில் காசு கிடையாது. ஆனால் அவர்கள் கோடி கோடியாய் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். எந்த வேலையிலும் கமிஷன் இல்லாமல் அவர்கள் வேலை செய்வதில்லை. மணல் கொள்ளையடிப்பதில் இருந்து எல்லா துறைகளிலும் ஊழல், ஊழல், லஞ்சம், லாவண்யம். எனவே அவர்கள் கையில் கோடி கோடியாய் பணம் புழங்குகிறது. தாராளமாக எடுத்து வீசுகிறார்கள். ஆனால் நாம் நம்முடைய தோழர்கள் அவரவர் சொந்த காசிலே செலவு செய்து தேநீர் சாப்பிடுகிறார்கள், உணவு சாப்பிடுகிறார்கள். யாருக்கும் நாம கையில காசு கொடுத்து நீ தாராளமா போய் சாப்பிடு, வண்டிக்கு டீசல் போட்டுக்கோ, நல்ல ஒரு இடத்தை வாங்கி ஒரு லாட்ஜில் தங்கி படுத்து தூங்கு சொல்ல முடியவில்லை. அவர்களுக்கு வண்டி வாகனங்களை அமர்த்தி தர முடியவில்லை. கூட்டணி கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கு எந்த வசதியையும் நம்மால் செய்து தர முடியவில்லை. அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப கூட்டணி கட்சியாயிற்றே தமிழ்நாடு முழுவதும் நமக்காக பிற தொகுதிகளில் இவர்கள் வாக்களிக்கிறார்களே. எனவே இந்த தொகுதியிலும் நாம் பாடுபடுவது நம்முடைய கடமை அல்லவா? நம்முடைய தலைவர் தளபதி ஆணையிட்டு இருக்கிறார் அல்லவா? நம்முடைய தலைவர் அண்ணன் KS அழகிரி ஆணையிட்டு இருக்கிறார் அல்லவா? நம்முடைய தலைவர்கள் தோழர்கள் K. பாலகிருஷ்ணன், தோழர் முத்தரசன் என்று ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் தங்களுடைய தலைவரின் ஆணையை ஏற்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தம்படி பைசா செலவுக்கு நாம் காசு கொடுக்காத நிலையிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஆட்களை திரட்டி வருவதற்கும் பணம், வண்டி வாடகைக்கும் பணம், சாப்பாட்டுக்கு பணம், மாலை 6 மணிக்கு மேலே ஆனால்
வேற விவகாரங்களுக்கெல்லாம் பணம், பிரியாணிக்கு பணம், ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்யக்கூடிய வேட்பாளர்கள், ஆளுங்கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள், இரட்டை இலை வேட்பாளர்கள். இந்த 10 நாட்களில் மொத்தமே 15 லட்சமே மட்டுமே செலவு செய்துவிட்டு உங்களிடத்தில் கைகூப்பி நிற்பவர் நம்முடைய சிந்தனை செல்வன் அவர்கள். அவ்வளவுதான், நம்மால் அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஆகவே அவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்றவுடன் நம்முடைய தோழர்கள், மக்கள் எப்போதும் நன்றி உணர்ச்சி உள்ளவர்கள். கை நீட்டி வாங்கிட்டோம், சரி நான் வீட்டுல 4 ஓட்டு, 2 ஓட்டு பணம் கொடுத்தவனுக்கு, 2 ஓட்டு திருமாவளவனுக்கு, அப்படி என்று ஓட்டை பிரித்து போட்டதால் தான் தோழர்களே, 4 ஓட்டுல 2 ஓட்டு, 1 ஓட்டு பிரிந்ததால் தான், ஒரு பூத்துக்கு 10 ஓட்டு 50 ஓட்டு என்று சிதறியதால் தான் நான் ஒரு கட்சி தலைவராக இருந்தும் மக்கள் நல கூட்டணியில் இந்த தொகுதியில் நான் போட்டியிட்டும் வெறும் 87 ஓட்டு தோற்க நேர்ந்தது. வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். குற்றம் சாட்டவில்லை, குறை சொல்லவில்லை. நன்றி உணர்வோடுதான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் அவங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்ற சமுதாயத்தெல்லாம் வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியாதுன்னு நினைக்கிறான். முஸ்லிம்களிடம் காசு கொடுத்து முஸ்லிம் ஓட்டை வாங்கிட முடியுமா? முதலியார் சமூகத்திடம் காசு கொடுத்து முதலியார் ஓட்டை வாங்கிவிட முடியுமா? காசு கொடுத்தாலும் கூட அந்த ஓட்டு கிடைக்காது, கட்சிக்கு தான் போய் சேரும். நம்மளுக்கு தெரியும். அதிமுக முதலியார்கள் அதிமுகவுக்கு தான் போடுவாங்க, திமுக வண்டியர்கள் திமுகவுக்கு தான் போடுவாங்க. காசு கொடுத்தா கூட வாங்கி வச்சுக்கிட்டு கட்சி கட்டுப்பாட்டு மீறாமல் வாக்களிப்பார்கள் அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது, வேட்பாளர்களுக்கு. ஆனால் ஏன் நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது? தமிழ்நாடு முழுவதும் நமக்கு கிளைகள் இருக்கின்றன. திமுகவுக்கு அடுத்தபடியாக, அதிமுகவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை யாரும் மறுக்க முடியாது. 234 தொகுதிகளிலும் குறைந்தது 10,000 வாக்குகளை கொண்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஏன் நம்மால 30 சீட்டு வாங்க முடியல? ஏன் வாங்க முடியல? என்ன நினைக்கிறாங்கன்னா, திருமாவளவெல்லாம் தேவையில்லை, அவங்க ஓட்ட காசு கொடுத்து வாங்கிக்கலாம், காசை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கிற உளவியல், பொது உளவியல். நான் மனம் திறந்து பேசுகிறேன். என்ன காசு கொடுத்தவங்க நம்ம ஏமாற்ற முடியுமா? அவன் ரெட்டையிலக்காரன் ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டான், வீட்டுல 4 ஓட்டு 2000 ரூபாய் வாங்கிட்டு நம்ம எப்படி அவனுக்கு ஓட்டு போடாம இருக்க முடியும்? அவன் 2000 கோடி அடிச்சு வச்சிருக்கிறான், 2000 ரூபாய் கொடுக்கிறான். கோடி கோடியாய் பணம் கொள்ளையடித்து வைத்திருக்கிறது அதிமுக. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஓட்டுக்கு 1000, 500 என்று கொடுத்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறை ஒத்துழைக்கிறது, அதிகாரிகள் ஒத்துழைக்கிறார்கள். திருமாவளவன் எங்கே போவான் பணத்திற்கு? வாக்குகளுக்கு எப்படி பணம் கொடுக்க முடியும்? ஆக தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த மக்கள் நன்றி உணர்ச்சி உள்ளவர்கள், பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க. ஏமாளிகள் நினைக்கல, நன்றி உணர்ச்சி உள்ளவர்கள் பணத்தை கை நீட்டி வாங்கிட்டா 2 ஓட்டாவது நமக்கு போட்டுருவாங்க. அப்ப ஓட்டை கலைச்சிட்டா திருமாவளவனை தோற்கடிச்சிட முடியும், சிந்தனை செல்வனை தோற்கடித்து விட முடியும். 10 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்ன ஒவ்வொரு கிராமத்திற்கும் அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். அல்லது 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து அதிமுக என்ன சாதித்திருக்கிறது? ஜெயலலிதா அம்மா காலத்தில் 5 வருடங்கள், எடப்பாடி பழனிசாமி காலத்தில் 5 வருடங்கள். இந்த 10 வருஷம் அவர்கள் ஆட்சியில் இருந்தது போதாதா? நாம் பட்டது போதாதா? அதிமுக எம்ஜிஆர் காலத்து அதிமுகவா? அதிமுக தொண்டர்களை பார்த்து நான் கேட்கிறேன். இரட்டை இலை சின்னங்களுக்கு வழக்கமாக வாக்களிக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை பார்த்து நான் கேட்கிறேன். எம்ஜிஆர் காலத்து அதிமுகவா இது? ஜெயலலிதா காலத்து அதிமுகவா இது? எடப்பாடி காலத்து அதிமுக என்பது மோடியிடம் அடமான வைக்கப்பட்ட அதிமுக. அதிமுகவே கிடையாது, அடமான வச்சுட்டாங்க. சேட்டு கடையில் அடமான வைக்கிற மாதிரி, செட்டியார் கடையில் அடமான வைக்கிற மாதிரி, அதை மீட்கவே முடியாதபடி அடமானம் வைத்து விட்டார்கள். அது முழுக போகுது. அடமான வைச்ச பொருள் முழுகிருப்பாங்க மீட்கலன்னா.
அந்த மாதிரி அதிமுக இந்த தேர்தலுக்கு பிறகு மூழ்க போகிறது. அவர்களால் மீட்க முடியாது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் மாதிரி ஒரு மக்கள் தலைவர்கள் அல்ல, ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு பெரிய கவர்ச்சி நிறைந்த தலைவர் அல்ல. ஏதோ அவருக்கு சுக்கிரதசை அடிச்சிருக்கு ஜாதகத்தில். அவரே நினைச்சு பார்த்துக்க கனவு கூட கண்டிருக்க மாட்டார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவோம்னு நினைச்சே பார்த்திருக்க மாட்டார். அவருக்கு அந்த வாய்ப்பு பெரிய அதிர்ஷ்டம், மகா அதிர்ஷ்டம் வாய்ப்பு கிடைத்து விட்டது. அவர் மறுபடியும் இந்த கட்சியை தக்க வைத்து ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அவருக்கான தேவையும் இல்லை. கட்சி இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, ஆட்சி வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, சம்பாதித்த சொத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்கக்கூடாது, என்போர்ஸ்மெண்ட் டிவிஷன் வந்து மிரட்டக்கூடாது, வீட்டிலே அங்கே இங்கே வைத்திருக்கிற பண மூட்டைகளை அள்ளிக்கொண்டு போகக்கூடாது. பாதுகாப்பா இருக்கணும்னா பிஜேபியிடம் அடமானம் வைப்பதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் அதிமுகவை மட்டுமல்ல தோழர்களே, தமிழ்நாட்டையும் சேர்த்து அடமானம் வைத்து விட்டார்கள். ஆத்துல மணல் கிடையாது, பேங்க்ல பணம் கிடையாது, எந்த பள்ளிக்கூடத்திலும் போதிய வசதி கிடையாது, குடிக்க குடிநீர் கிடையாது, சரியான சாலை வசதி கிடையாது, விவசாயம் சரியாக விளையவில்லை, ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால் நம்முடைய விவசாயம் பாழாகி கொண்டிருக்கிறது. எதை பற்றியுமே அவர்களுக்கு கவலை இல்லை. பிஜேபிக்காரன் இந்தியை திணித்தாலும் தமிழை அழித்தாலும் அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. மதவெறியை தூண்டினாலும் சாதி வெறியை தூண்டினாலும் மோதல்களை தூண்டினாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. யார் ரத்தம் சிந்தினால் என்ன, யார் உயிர் போனால் என்ன, யார் படுகொலை செய்யப்பட்டால் என்ன, யார் குடிசைகள் கொடுத்தப்பட்டால் என்ன, அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், சேர்த்த சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கு பிஜேபியிடம் நல்ல உறவு வேண்டும். அதிமுக அப்படித்தானே உறவு வைத்திருக்கிறது. நாம் ஏன் பிஜேபியோட உறவு வைத்துக் கொள்ளவில்லை? நமக்கு ரொம்ப சிம்பிள் தானே. ரெண்டு ஆளுங்கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? திருமாவளவன் என்ன முட்டாளா? ஏன் பிஜேபியோடு அதிமுகவோடு நாம் போகவில்லை? அதிமுக ஆளுங்கட்சி, பிஜேபி ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டால் நமக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பு. இப்ப ஒரு தம்பி சீட்டு எழுதி கொடுத்தார், தெம்மூர் ராஜேஷ் ஒரு பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போச்சு, ரமேஷ் மகேஷ். அவன் ஆளுங்கட்சிக்காரனா இருந்தா பிடிக்க மாட்டான் போலீஸ். நீ எத்தனை பாட்டில் வேணாலும் அடிக்கலாம், டாஸ்மாக் உள்ள பூத்து செய்யலாம், போலீஸ் கொஞ்சம் வெட்டினா போதும், சரி போயிட்டு வாயான்றோம், சல்யூட் அடிச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே போதையில் இருப்பாங்க. இவங்க காக்கி சட்டை போட்டுட்டு போதையில் இருப்பான், இவன் சாதா சட்டை போட்டு போதையில். அங்க சல்யூட் அடிச்சு அனுப்பிச்சுடுறோம். சிறுத்தையானா நீ எதிர்கட்சி கூட்டணியில போ, உள்ள போய் ரிமாண்ட். அப்ப நமக்கு பாதுகாப்பா இருக்கணும்னா ஆளுங்கட்சி கூட்டணியில இருந்தாலே போதும். ஆளுங்கட்சி கூட்டணியில இருந்தா இப்ப தேர்தல் செலவுக்கு தாறுமாறா செய்வார்கள். ஏன் திருமாவளவன் பிஜேபி கூட்டணிக்கு போகவில்லை? யோசித்து பாருங்கள். அந்த முயற்சி நடக்கவில்லையா? நடந்தது. இப்ப இல்ல, 15-20 வருஷமா 2000 இருந்து நீங்க பிஜேபி கூட்டணிக்கு வந்திருக்க, நீங்க அதிமுக கூட்டணிக்கு வந்திருக்க. இந்த நேரம் கூட திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று எவ்வளவோ சதி செயல்களை செய்து பார்த்தார்கள், என்னை சீண்டி பார்த்தார்கள். இவன் இந்துக்களை அவமதிக்கிறான், இந்து பெண்களை கொச்சைப்படுத்துறான், இந்து கோவில்களை இழிவுபடுத்துறான், இந்து கடவுள்களை கொச்சைப்படுத்துறான், இதெல்லாம் சொல்லி பார்த்தான். அதுக்கு நான் உடனுக்குடன் பதில் சொன்னேன், வாயை மூடிட்டான். திருமாவளவனுடன் விவாதம் செய்ய முடியாது, விவாதித்து வெற்றி பெற முடியாது. நான் இணையத்தில் பேசினேன். ஐரோப்பா நாட்டில இருந்து ஒருத்தன் ஒரு கூட்டத்தில் பேச சொன்னான். ஆன்லைன்ல பேசினேன். பெரியார் ஏன் இப்படிப்பட்ட அரசியலை கையில் எடுத்தார், அதுக்கு காரணம் சொன்னார். பெண்கள் எப்படி சரிபாதி மக்கள் தொகையா இருந்தாலும் 1000 பேர் மொத்த மக்கள் தொகைன்னா 500 பேர் பெண்கள், 500 பேர் ஆண்கள். இந்தியாவில் 130 கோடி பேர் இருக்கிறோம்னா அதுல 65 கோடி பேர் பெண்கள், 65 கோடி பேர் ஆண்கள். சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் எதிலுமே முன்னுக்கு வர முடியவில்லையே, ஏன்? சொத்துரிமை இல்லையே, ஏன்? கல்வி இல்லையே, ஏன்? அதிகாரம் இல்லையே, ஏன்? பார்ப்பனியம், சனாதனம்.
அதற்கு அடிப்படை கோட்பாடாக இருப்பது மனுஸ்மிருதி. இதை கண்டுபிடிச்ச 2 தலைவர்கள் இந்தியாவில், ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னொருவர் பகுத்தறிவு பிரகாரம் தந்தை பெரியார். அந்த இருவரும் தான் எனது கொள்கை ஆசான்கள். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் என்கிற கொள்கை ஆசான்களின் வழியில் இருக்கிற காரணத்தினால் நான் சொன்னேன், இந்து சமூகம், இந்த சமூகம் இப்படி பின்தங்கி இருப்பதற்கு நீண்ட காலமாக பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதுதான் காரணம். பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதற்கு மனு தர்மம் என்கிற நூல் தான் காரணம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்காக என்ன உடனே திருமாவளவன் இந்து சமூகத்து பெண்களை எல்லாம் இழிவுபடுத்திட்டான் அப்படின்னு முன்னாலேயும் பின்னாலேயும் வெட்டிட்டு போட்டான். அதுவரையில் எனக்குள் உறங்கிக் கொண்டிருந்த சிறுத்தை சிலிர்த்து எழுந்தது. எனக்குள் அடங்கி கிடந்த அம்பேத்கர் சிறுத்தை ஆவேசம் கொண்டது. எனக்குள் அமைதியாக இருந்த பெரியார் சிறுத்தை வெறித்தெழுந்தது. அடுத்த நாளை அறிவித்தேன், நேருக்கு நேரு வா, மனு தர்மத்தை விவாதிப்போம் வா, அந்த சட்டத்தை ரத்து செய், தடை செய். அதுக்கப்புறம் எல்லாம் வாயை மூடிட்டு கம்முன்னு போயிட்டாங்க. அப்படி சீண்டி பார்த்தார்கள். சீண்டி பார்த்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்த இந்த மாதிரி ஆளை நீ கூட்டணியில் வச்சிருக்கிற, இவனால உனக்கு ஓட்டு சரி போயிடும், இவனை கூட வச்சுக்கிட்டா உனக்கு ஓட்டு கிடைக்காது. இதான் இன்டைரக்ட் மெசேஜ். நமக்கு அவன் நெருக்கடி தரல, திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தான். இந்த மாதிரி திருமாவளவன் பேசுற இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான், இந்த ஆளை நீ கூட்டணியில் வச்சுட்டா உனக்கு பிரச்சனை. இதான் அவன் மறைமுகமாக கொடுத்த நெருக்கடி. தலைவர் கலைஞரின் பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், திராவிட முன்னேற்ற தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சராசரியான ஒரு அரசியல்வாதி அல்ல. பிறந்த நாள்ல இருந்து அவருக்கு பெரிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. கலைஞர் என்கிற மாபெரும் தலைவரின் பிள்ளை, அந்த கலைஞரோடு பழகுகிற வாய்ப்பு, கலைஞரோடு இருந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்களோடு பழகுகிற வாய்ப்பு, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் தலைவர்களோடு பழகுகிற வாய்ப்பு, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோடு பழகுகிற வாய்ப்பு, பெரியார் கொள்கைகளை படிக்கிற வாய்ப்பு, கலைஞர் பேசக்கூடிய பெரியார் கொள்கைகளை, பேரறிஞர் அண்ணா பேசக்கூடிய கொள்கைகள் எல்லாம் கேட்டு கேட்டு அவருக்கு உள்ளூர அந்த உணர்வு மேலோங்கி இருந்த காரணத்தினால் துணிந்து சொன்னார், திருமாவளவன் அப்படி யாரையும் கொச்சைப்படுத்தவில்லை, மனு தர்மத்தில் இருப்பதைத்தான் சொன்னார் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார். கூட்டுக்கிட்டு வெளியே வந்துருவாங்க. உடனே அவங்க நான் போய் பார்த்து வந்தேன்னா ஒரு செய்தியை போட்டுருவோம் ஊடகத்துல, சோசியல் மீடியாவில். திருமாவளவன் போனாரு, இப்படி சொன்னாங்க, அவர் கோச்சிட்டு வந்துட்டாரு, இந்த கூட்டணி இருக்காது, இது புட்டுக்கும், இது உடைஞ்சு போகும். நாங்கள் எல்லாம் மண்பானையை கவனமாக கையாளக்கூடியவர்கள். நாங்கள் மண்பானையில் தான் சமைப்போம், மண்பானையில் தான் தண்ணி கொண்டு வருவோம், மண்பானையை தினந்தோறும் பயன்படுத்துவோம். ஆனா குடம் ஒண்ணு 10 வருஷம் 20 வருஷம் இருக்கும். அப்படின்னா எவ்வளவு கவனமா நாங்கள் வச்சிருக்கிறோம். மண்பானையை கையாளக்கூடியவர்கள் எவ்வளவு கவனமாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள், இந்த சமூகம், அந்த மாதிரி திமுக கூட்டணி என்பது ஒரு மண்பானை, உடலுக்கு நலம் தரக்கூடிய பானை. மண்பானையில சமைச்சு சாப்பிட்டப்போ உடம்பு நல்லா இருந்தது, மண்பானையில தண்ணி குடிச்சப்போ உடம்பு நல்லா இருந்தது, மண்பானையில போர் கடைஞ்சப்ப நல்லா இருந்தது உடம்பு, மண்பானையில ரசம் வச்சு மண்பானையில குழம்பு வச்சு சாப்பிடும் போது வயிறு நல்லா இருந்தது. மண்பானை என்பது மனிதகுல நாகரிகத்தின் மிக முக்கியமான ஒரு பரிமாணம். மனுஷன் மண்ணை குழப்பி சுட்டு ஒரு சக்தியா மாத்தின பிறகுதான் சமைக்கவே கத்துக்கிட்டான். அதுவரை அவன் சமைக்கிறது. மண்பானை மட்டும் கண்டுபிடிக்கலன்னா சமையலை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. சமையலை கண்டுபிடிக்கலன்னா இந்த மனித குலம் வளர்ந்திருக்கா. வெறும் காய் கனியை புடுக்கி பச்சையா தின்றுப்பான், இல்லைன்னா மீடு புடிச்சு சுட்டு தின்றுப்பான். சுட்டு தின்று கொண்டிருந்தவன், பச்சையாய் தின்று கொண்டிருந்த மனிதன் சமைத்து அறுசுவையோடு உண்ணுகிற நாகரிகம் எப்போது வளர்ந்தது என்றால் மண்பானையை கண்டுபிடித்த பிறகுதான். நமக்கு இயல்பாகவே மண்பானை சின்னம் கிடைத்திருக்கிறது, பானை சின்னம் கிடைத்திருக்கிறது.
ஆகவே திமுக கூட்டணியை எப்படியாவது திருமாவளவன் ஆத்திரப்பட்டு வெளியே வந்தால் அதை உடைத்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் இந்த களத்தில் 30 ஆண்டு காலம் அரசியல் களத்தில் பணியாற்றிக் கொண்டிருப்பவன். யார் என்ன எதிர்பார்க்கிறான், யார் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறான், யார் என்ன கனவுகளை கண்டு கொண்டிருக்கிறான் என்பது எனக்கு தெரியாததல்ல. 2013 இருந்து மோடியை பிரதமராக்கிய காலத்திலிருந்து நான் தொடர்ந்து எச்சரிக்கை செய்து வருகிறேன். பிஜேபி வளரக்கூடாது, பிஜேபி ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது, மோடி பிரதமராகிவிடக் கூடாது, நாட்டுக்கு கேடு, மிக பெரும் பாதிப்பு ஏற்படும். இதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அம்பேத்கரை படித்ததால், பெரியாரை படித்ததால் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. பிஜேபி என்பது சராசரி ஒரு அரசியல் கட்சி அல்ல. திமுகவை போல, காங்கிரஸ் கட்சியை போல, கம்யூனிஸ்ட் கட்சியை போல. அதுக்கு பின்னால பிஹைண்ட் தி ஸ்கிரீன், திரைமறைவுக்கு பின்னால ஒரு பெரிய இயக்கம், அதுதான் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் பிரிவு தான் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை என்ன? பெண்கள் படிக்க கூடாது, அவங்க அடிப்படையில் தான் கிடக்கும். ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்களா இருக்கணும், பிள்ளை பெறும் எந்திரமா இருக்கணும், புருஷனுக்கு இச்சையை தீர்க்கக்கூடியவரா மட்டும்தான் இருக்கணும். அவ 10 ஆண்கள் முன்னால் நின்று பேசக்கூடாது, சொத்து கேட்கக்கூடாது, உரிமை கேட்கக்கூடாது. இதுதான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கொள்கையில முக்கியமான கொள்கை. அதை எதிர்த்து அரசியல் இயக்கம் தான் அம்பேத்கர் இயக்கம், பெரியார் இயக்கம். அம்பேத்கர் கொள்கை பெரியார் கொள்கை. பெரியார் சொன்னார், ஆம்பளை மாதிரி நீ கிராஃப் எடுத்துக்க, நீ ஏன் சடை வச்சுக்கிற, கூந்தல் கட்டாதன்னு, சமமா இருக்கணுங்கிறதுக்காக நீயும் உழைக்கிறான், அவனும் உழைக்கிறான். அது என்ன அவனுக்கு மட்டும் மரியாதை, உனக்கு மரியாதை இல்ல? பெரியார் கேட்டார். அம்பேத்கர் இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார், பெண்கள் படிக்க வேண்டும் என்று விரும்பினார், பெண்களுக்கு சொத்துரிமை தரக்கூடிய வகையிலே சட்டம் இயற்றினார். நான் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள். ஆர்எஸ்எஸ் காரன் சாதி வாழணும்னு நினைப்பான், சாதி ஒழிக என்று எந்த காலத்திலும் ஆர்எஸ்எஸ் காரன் சொல்ல மாட்டான். சமூக நீதி கோட்பாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சமூக நீதினா என்ன? இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடுனா என்ன? பள்ளிக்கூடத்துல, காலேஜில், பல்கலைக்கழகத்துல, வேலை வாய்ப்புல அவன் தான் இந்த சமூகத்துக்கு ரிசர்வேஷன் பண்ணி வை, எல்லாரோடையும் சமமா போராட விடாத. எஸ்சிக்கு ஒரு இடஒதுக்கீடு, எஸ்டிக்கு இடஒதுக்கீடு, எம்பிசிக்கு இடஒதுக்கீடு, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு, இவங்களுக்கெல்லாம் மக்கள் தொகை அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுத்துரு. 100 வேலை வாய்ப்பு இருக்குன்னா ஒரு பள்ளியில அல்லது கல்லூரியில, ஒரு பல்கலைக்கழகத்துல, ஒரு துறையில 100 வேலை இருக்குன்னா 20 வேலையை 19 வேலையை எடுத்து எஸ்சி கொடுக்குறோம். அது யாரும் உள்ள போய் பங்கு போடக்கூடாது. அதான் ரிசர்வேஷன், அதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதியை ஆர்எஸ்எஸ் காரன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய நோக்கம். அவனுக்கு இந்திய தேசிய கொடியை பிடிக்காது. நீங்க ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 தேசிய கொடி ஏற்றம்ல, ஆர்எஸ்எஸ் காரனுடைய தலைமை அலுவலகத்தில் இந்திய தேசிய கொடி ஏற்ற மாட்டான். ஏன்னா அவன் காவி கொடியில் சஸ்திக் என்கிற சிம்பல் போட்ட கொடியைத்தான் தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்வேன் என்று காத்திருக்கிறான். தேசிய கொடி பிடிக்காது, இந்தியாவுக்கு இருக்கிற இந்தியா என்கிற பெயர் பிடிக்காது, சமூக நீதியை தரக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் அவனுக்கு பிடிக்காது, அதை தூக்கி எறியணும். தமிழ் போன்ற பிராந்திய மொழிகள் வளரக்கூடாது, வாழக்கூடாது, அதை பேசக்கூடிய மக்கள் எல்லாம் காலப்போக்கிலே மொத்தமாக அத்தனை பேரும் இந்தியைத்தான் பேச வேண்டும். அவர்கள் தமிழன் என்று சொல்லிக் கொண்டாலும் இந்தியை படித்து கற்றுக்கொள்ள வேண்டும், இந்தியை பேச வேண்டும். பிறகு அந்த பிள்ளைகள் காலப்போக்கில் இந்தி வாராக்களாக மாற வேண்டும். அதான் நோக்கம். பல மொழி இந்தியாவில் இருக்கக்கூடாது, அது அவனுக்கு பிடிக்காது. பல மதம் இந்தியாவில் இருக்கக்கூடாது, அது அவனுக்கு பிடிக்காது. குறிப்பா முஸ்லிம் மதம் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவ மதம் இருக்கக்கூடாது. அந்த மதங்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல். அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்ன கொள்கையை கொண்டிருக்கிறதோ அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதுதான் பிஜேபி என்கிற அரசியல் கட்சியின் கடமை, பொறுப்பு. ஆகவே பிஜேபி வலிமை பெற்றால் சாதிய கட்டமைப்பு வலிமை பெறும். பிஜேபி வலிமை பெற்றால் மத மோதல்கள் இங்கே வெடிக்கும். பிஜேபி வலிமை பெற்றால்
சாதி வெறியர்கள் வலிமை பெற்று விடுவார்கள். பிஜேபி வலிமை பெற்றால் பெண் உரிமைகள் பறிக்கப்படும். பிஜேபி வலிமை பெற்றால் காலப்போக்கிலே புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள். பிஜேபி வலிமை பெற்றால் இந்தியாவின் பெயரை மாற்றி விடுவார்கள். பிஜேபி வலிமை பெற்றால் தேசிய கொடியை மாற்றி விடுவார்கள். பிஜேபி வலிமை பெற்றால் தமிழ் அழிந்துவிடும். தமிழ்நாட்டில் இந்தி பேசுகிற சமூகம் தான் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு வரும். இப்ப கூட அவன் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறான் பிஜேபிக்கான தமிழ்நாடு என்கிற இந்த பெயரை அவன் மாத்த போறானா. ஏன் மாத்தணும்? தமிழ்நாடு என்கிற பெயர் பிடித்திருக்கிறதா இல்லையா? நல்ல தமிழ் பெயரா இல்லையா? இனிய தமிழ் பெயரா இல்லையா? அதை மாத்திரம் தட்சிண பிரதேஷ் அப்படின்னு பேர் மாத்த போறாங்க. எவ்வளவு ஆபத்தான சக்திகள் தோழர்களே! பிஜேபிக்காரன் ஒரு நாளும் நம்முடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடியதில்லை. யோசித்து பாருங்கள், நன்றாக சிந்தித்து பாருங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் சிஏஏ சட்டத்தை எதிர்த்து போராடுகிறோம், வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடுகிறோம், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை எதிர்த்து போராடுகிறோம், காவிரி நீராற்று உரிமைக்காக போராடுகிறோம், மணல் கொள்ளையை தடுக்க போராடுகிறோம், இடஒதுக்கீடு கேட்டு போராடுகிறோம், ஆணவ கொலைகளை எதிர்த்து போராடுகிறோம், சாதி கொடுமைகளை எதிர்த்து போராடுகிறோம், புதிய தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து போராடுகிறோம், எல்லோருக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடுகிறோம். பிஜேபி காரன் அப்படி போராடுகிறானா? குடிநீருக்காக போராடி இருக்கிறானா? சாலை வசதி கேட்டு போராடி இருக்கிறானா? சுடுகாட்டு வசதி கேட்டு போராடி இருக்கிறானா? சுடுகாட்டு பாதை கேட்டு போராடி இருக்கிறானா? பெண்ணுரிமைக்காக போராடி இருக்கிறானா? ஆணவ கொலைகளை எதிர்த்து போராடி இருக்கிறானா? சமூக நீதிக்காக போராடி இருக்கிறானா? சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக போராடி இருக்கிறானா? அவனுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல், நீ இந்து, அவன் கிறிஸ்தவன், அவன் முஸ்லீம், அவனை படிக்க விடாத, இவன் பைபிள் படிக்கிறான், பைபிளை கொடுத்து, அவன் குரான் ஓதுறான், எப்ப பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 5 தடவை பாம்பு ஊதுறான், மசூதியில போய் தாக்குதல் நடத்து, அவன் மாட்டு வியாபாரம் பண்றான், கும்பலா போய் அடிச்சு கொள்ளு, இவன் மாட்டுக்கறி திங்கிறான், மாட்டுக்கறி திங்கிறவன் அடிச்சு கொள்ளு. இதுதான் பிஜேபியுடைய அரசியல். இதுதான் பிஜேபியுடைய அரசியல். சாதி கலப்பு கூடாது, மத கலப்பு கூடாது, ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் வெட்டி கொள்ளு, பட்ட பகண்ட படுகொலை செய். இதுதான் பிஜேபியின் அரசியல். பாபர் மசூதியை இடித்ததுதான் பிஜேபி அரசியல். குஜராத்திலே 3000 முஸ்லிம்களை படுகொலை செய்ததுதான் பிஜேபி அரசியல். அதனால்தான் பிஜேபி தமிழ்நாட்டில் வளரவிடக் கூடாது என்று அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்றைக்கு வலிமையோடு இயங்குகிறது. தோழர்களே, வலிமையோடு இயங்குகிறது. அந்த சனாதன கும்பலை விரட்டி அடிக்க வேண்டும் என்றால், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்றால், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அண்ணன் தளபதி ஸ்டாலின் தமிழகத்தில் முதலமைச்சராய் வர வேண்டும். அதற்கு காட்டுவண்ணார் கோவிலில் தோழர் சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற வேண்டும். நீங்கள் ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம், சனாதனத்தை விரட்டி அடிக்கும் சின்னம். பிஜேபியை தமிழ்நாட்டில்